பிரெடேட்டர்ஸ் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருப்பாங்களே, கண்டிப்பாக இவங்க மொட்டத்தனமான காட்டுவாசிகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, ரொம்பவே கட்டுப்பாடோட அதிக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒருத்தங்க தான் பிரெடேட்டர்ஸ். இவங்களுடைய உண்மையான பேர், இனத்தோட பேர் யவுஜா. பிரெடேட்டர்ஸோட யவுஜா பிரைம்ங்கிற அந்த கிரகத்தில் தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. பிறக்கும்போது ஆண்களாக இருந்தீங்கன்னா சண்டை பயிற்சிக்கும், பெண்களாக இருந்தீங்கன்னா படிப்பன் இன்டெலிஜென்ஸுக்கும் உங்களை தேர்ந்தெடுத்து பிரிச்சிருவாங்க. அப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற பேர் அன்பிளட்டன். சின்ன வயசுலேருந்தே வேட்டையாடுறதை நீங்கள் கற்றுக்கணும். முதல் வேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களை யங் பிளட்னு சொல்லுவாங்க. எந்த கிளானில் பிறக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான மிருகத்தையோ இல்லை உங்களோட சக்தி வாய்ந்த ஒரு எதிரியோ கொள்ளணும். இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி கிளானில் ஜீனமாஃப், அதாவது ஏலியனை கொன்னா தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது. அந்த வகையில் நீங்கள் முதல் ஏலியனை ஜீனமாஃபை கொண்டீங்கன்னா யங் பிளட்டாக இருக்க நீங்கள் பிளட்டடாக மாறுவீங்க. அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு பாடி ஆர்மரும் இந்த ஷோல்டரில் மாட்டிருக்கக்கூடிய பிளாஸ்மா கேனனும் கிடைக்கும். அப்போ தான் யவுஜாங்கிற அந்த மரியாதையும் அந்த ஒரு பெயருமே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். உங்களை அதுக்கப்புறம் செப்பரேட்டான அந்த ஹண்டிங் பார்ட்டியில் ஒன்றா சேர்ப்பாங்க. கூட்டமாகவோ தனியாகவோ நீங்கள் இந்த யூனிவர்ஸ் முழுக்க சுற்றி பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த அந்த மிருகங்களை போட்டு தரணும். எந்த அளவுக்கு அதிகமான கில்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான ரேங்க்ஸும் கூறும். பிளட்டராக இருக்கிற நீங்கள் 100க்கும் அதிகமான கில்ஸ் எடுக்கும்போது எலைட்டாக மாற்றப்படுவீங்க. எந்த அளவுக்கு யவுஜா ஒரு இனத்தில் வயசானதாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான வேட்டையை பார்த்துருக்குன்னு அர்த்தம். எல்டரா மாற்றப்படும். ஒரு கூட்டத்தில் நீங்கள் எல்டரா வயசான பிரெடேட்டரா இருந்தீங்கன்னா உங்கள் எதிரிகளே உங்களை மதிப்பாங்களாங்க. எல்டர் அந்த கிளானோட லீடரா மாற்றப்படுவார். அண்ட் பல வித்தியாசமான வேட்டைகளை தொடர்ந்து கிளான் லீடர் அந்த கிரகத்தோட அரசனாக மாற்றப்படுவான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி சக்தி வாய்ந்த ஒரு வேட்டையாளியாக நீங்கள் இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் கிளான் லீடராகவோ இந்த மொத்த கிரகத்துக்கே அரசனாகவோ மாற முடியும். வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்ல வராங்க போல.